நம்ம யாருமே எதிர்பார்க்காத சமயம் தமிழக அரசியல் களத்தில் காங்கிரஸ் கட்சி தன்னோட மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. KS அழகிரி அப்படிங்கிற ஒருத்தரை மாற்றிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அப்படிங்கிற ஒருத்தரை போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு நிகழ்வுமே நம்ம எதிர்பார்க்கல. KS அழகிரி அவர்கள் வெளியே போவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கல. அந்த இடத்துக்கு பல பேர் போட்டி போட்டாங்க. ஆனால் ஒரு நபராக செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியல. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி முழுமையாக எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தாவே இந்த செய்தி என்ன சொல்ல வருது, இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிருது. எல்லாரும் சொல்கிற விஷயம் அத்தனையும் பார்த்தாச்சு. இந்த ரெண்டு விஷயத்தை எல்லாரும் அடிக்கோடிட்டு சொல்கிறாங்க. ஒன்று வீடியோ கான்ஃபரன்ஸ். இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்காமல் இருந்தால் KS அழகிரி அவர்கள் மக்களவை தேர்தலுக்கு அப்புறமா கூட தலைவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த மாற்றம் இப்போ நடந்திருக்கு, இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை கான்ஃபிடண்டாக சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களோட பையனோட ரோல் இந்த விஷயத்தில் பெரிய லெவலில் ரோல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம் செல்வ பெருந்தகை விஷயத்தில் தெரிய வருது. ஸோ இந்த ரெண்டு செய்தியை பற்றி நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு விஷயத்தை ரொம்ப தெளிவாக ஆழமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்லேருந்து முதல்ல இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆனது மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் இந்த மாதத்தில், அதாவது இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே அல்லது அடுத்த மாதத்துக்குள்ளே பூத் கமிட்டி சார்ந்த நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு தமிழ்நாடு வரார் அப்படிங்கிறது பெரிய லெவலில் ரொம்ப நாட்களாக பேசப்பட்டுகிட்டே இருக்குது. ஆனால் தொடர்ச்சி அந்த கூட்டமானது தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற அந்த நிகழ்வை, இந்த மாநாட்டை பெரிய லெவலில் நடத்தணும்னு சொல்லி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேருமே வீடியோ கான்ஃபரன்ஸில் உட்காந்து பேசுகிறாங்க. காங்கிரஸ் கட்சியோட மேலிட பொறுப்பாளராக இப்போ இருக்கக்கூடிய அஜய் குமார் அவர்கள் உட்பட எல்லாருமே MP MLA KS அழகிரி அவர்கள் சொல்லி எல்லாருமே வீடியோ கான்ஃபரன்ஸில் இந்த சம்பவத்தை பற்றி எப்படி நிகழ்த்தலாம், எந்த மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் ஜோதிமணி அவர்கள் MP இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் KS அழகிரி அவர்களுக்கும் ஒரு வாய்ஸ் சண்டை வந்ததாக பெரிய லெவலில் சொல்லப்படுது. இந்த வாய்ஸ் சண்டை பெரிய லெவலில் போனதுனால அந்த வீடியோ கான்ஃபரன்ஸை பாதிலே நிப்பாட்டிட்டு மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அஜய் குமார் அவர்கள் வெளியே போயிட்டாரு. ஸோ இந்த வீடியோ கான்ஃபரன்ஸை பற்றி தலைமைக்கு பெரிய லெவலில் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது பெரிய லெவலில் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு வருத்தம் தெரிவிக்கல KS அழகிரி அவர்கள். தலைமையிலேருந்து கூப்பிட்டும் தலைமை இந்த நிகழ்வை பற்றி பெரிய லெவலில் கேட்டும் தலைமைக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸையும் KS அழகிரி அவர்கள் பண்ணலை அப்படிங்கிறது மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. KS அழகிரி அவர்கள் ஏன் எந்த ரெஸ்பான்ஸையும் பண்ணலை அப்படிங்கிற கேள்விக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா, KS அழகிரி அவர்களோட ஆலோசனை இல்லாமல் காங்கிரஸ் கட்சியோட மேலிட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அஜய் குமார் அவர்கள் 39 தொகுதிக்கும் தேர்தல் பொறுப்பாளரை போட்டாரு. ஸோ இந்த பொறுப்பாளர் விஷயத்தில் KS அழகிரி அவர்களோட ஆலோசனை கேட்காம இந்த விஷயத்தை செஞ்சது KS அழகிரி அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வேணுகோபால் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடிதமாகவும் வாய்மொழி உத்தரவும் சில விஷயத்தை KS அழகிரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னையை மாத்திரம் கூட மாற்றிங்க, இந்த மரியாதை இல்லாத பரவி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற சில வார்த்தைகளை பயன்படுத்துறதா பெரிய லெவலில் சொல்லப்படுது. ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறமா நீங்கள் நேராக வாங்க, என்னவா இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி KS அழகிரி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சியோட தலைமை. இந்த அழைப்பை KS அழகிரி அவர்கள் நிராகரிச்சதுனால KS அழகிரி அவர்களோட பதவியை காங்கிரஸ் தலைமை மாத்திருச்சு அப்படிங்கிறதான் பெரிய லெவலில் இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடிய தகவலோட கோர் ஐடியாவாக இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி எல்லாரும் இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஜோதிமணி அவர்களோட நடந்த சண்டைக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கல. 39 தொகுதிக்கு தேர்தல் பொறுப்பாளர் விஷயத்தில் KS அழகிரி அவர்களோட ஆலோசனை இல்லாமல் இந்த நிகழ்வை நடத்தினது. ஸோ இந்த 3 விஷயம் நடந்ததுனால தான் பெரிய லெவலில் இந்த பொறுப்பாளர் மாற்றமானது நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்பப்படுது. இது முதல் விஷயம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த KS அழகிரி அவர்களோட அந்த மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய பேர் போட்டி போட்டாங்க. நிறைய பேர் பெரிய லெவலில் காலம் கடந்து இவர் பதவியில் இருக்கிறது ரொம்ப தப்புங்க, எலெக்ஷனை மையமாக வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாகவே பொது வழியிலே KS அழகிரி அவர்களோட தலைமையை மாற்றணும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஆனால் அதையும் கடந்து இந்த போட்டியில் பல பேர் இருந்தாலும் செல்வ பெருந்தகை அப்படிங்கிற ஒருத்தர் எப்படி ஜெயிச்சாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செல்வ பெருந்தகை அவர்களோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பல கட்சி போயிட்டு வந்தவர், காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் கட்சிக்காடி இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. இந்த செல்வ பெருந்தகை அவர்களோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பெரிய லெவலில், பட் ஆக்டிவாக ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறதுக்கு இவர் தகுதி வாய்ந்தவரான்னு கேட்கும்போது நிச்சயமாக KS அழகிரி அவர்கள் இடத்த செல்வ பெருந்தகை அவர்கள் நிரப்பிட முடியும். இவரும் திமுகவுக்கு முடிஞ்சளவு இணக்கமாக போவார், செல்வ பெருந்தகை அவர்களும் திமுகவுக்கு முடிஞ்சளவு இணக்கமாக போவார். பெரிய லெவலில் இவங்க ரெண்டு பேரும் இணக்கமாக போகிறதுனால இந்த தலைமைக்கு இவர் சரியான நபர் அப்படிங்கிறது காங்கிரஸோட மேலிடம் கணிச்சிருக்கு.
சமீபத்தில் நடந்து முடிஞ்ச கர்நாடக எலெக்ஷனில் கார்கே அவரோட பையன் அவர்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்றாங்க. இப்போ அமைச்சராக கூட இருக்காங்க. இவங்களோட வெற்றிக்கு செல்வ பெருந்தை அவர்கள் களத்தில் போய் நிறைய வேலைகளை பார்த்துருக்காரு. இதன் மூலமாக கார்கே அவர்களோட இணைந்து பழகக்கூடிய வாய்ப்பு செல்வ பெருந்தை அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை அடிப்படையில் கார்கே அவர்களுக்கு நெருங்கிய முகமாக செல்வ பெருந்தை அவர்கள் இருக்காங்க. மேலிட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அஜய் குமார் அவர்களுக்கும் இணக்கமாக செயல்படுறாரு. அதே நேரம் திமுக அப்படிங்கிற கட்சியோட கூட்டணியில் இருக்காங்க. லோக்சபா எலெக்ஷன் வரப்போது திமுகவோட பகச்சிக்க கூடாத நபராக இவர் இருக்காரு. திமுகவோட இணக்கமாக செயல்படக்கூடிய அந்த ஆளுமை மிக்க மனிதராகவும் இவர் இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவரோட வரலாறு அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்தில் எல்லா கட்சியிலுமே இருக்கு. இந்த நபரை இந்த பதவிக்கு போட்டால் எல்லாரோடமே இணக்கமாக செயல்பட்டுருவார். லோக்சபா எலெக்ஷனை காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் எளிதாக கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற இந்த கணக்கு எல்லாத்தையும் போட்டு தான் செல்வ பெருந்தை அவர்களை போட்டிருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் அவர்களை போட்டிருந்தாங்கன்னா திமுகவோட கொஞ்சம் மோதல் போக்கு கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஜோதிமணி அவர்களை போட்டிருந்தாங்கன்னா திமுக கூட கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி திமுகவோட பகச்சிக்காத நபர்களை போடணும். அதே நேரம் தலைமை சொல்றதையும் கேட்கணும். அதே நேரம் நமக்கு பரிச்சயமான ஆளாக இருக்கணும். அதே நேரம் கார்கே அவர்கள் தனக்கு பரிச்சயமான நபராகவும் இருக்கணும். இது எல்லா குவாலிட்டியும் இருக்கிற ஒரே ஆளு செல்வ பெருந்தை அவர்கள் தான். அதனால தான் செல்வ பெருந்தை அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் இப்போ வரைக்கும் நம்பப்படுது. இந்த செய்தி பற்றி என்னால் முடிஞ்ச தகவல்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. இந்த செய்தி சார்ந்த உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.